श्रुतिस्मृतिपुराणानां करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम பகவான் ஸ்ரீ ரமணர் அருளிய உள்ளது 40 நாம் இன்று 3வது செய்யுளை பார்க்கணும். அது என்ன பக்கமா? 3வது செய்யுள் 34. உலகு மெய் பொய்த் தோற்றம் உலகறிவாம் அன்று என்று உலகு சுகமன்று என்றுரைத்தேன். உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம். இந்த பதத்தை சேர்த்து இப்போ பார்ப்போம். உலகு மெய்ப்பொய் தோற்றம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. உலகு அறிவு அன்று அப்படின்னு அறிவு இருக்குதுங்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. உலகு சுகம் அன்று சுகம்ங்கிறாங்க, சுகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்று உரைத்து என் உரைத்தென் இப்படிலாம் பேசி என்ன பயணம்? உலகை விட்டு தன்னை ஓர்ந்து இந்த உலகத்தை விட்டு தொலைச்சிட்டு நான் யாருங்கிறத நிமிசாரி தன்னை ஓர்ந்து தன்னை பற்றி சிந்தி நான் யாருன்னு கண்டுபிடி. ஒன்றிரண்டு தானற்று இந்த 1 2ங்கிற பேச்செல்லாம் நாம் விட்டு நானற்ற அந்நிலை நான் இல்லாத ஒரு நிலை எல்லாருக்கும் ஒப்பாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம உலகத்தில் சிலர் சொல்கிறாங்க உலகம் மெய்யானது. நாத்திகம் பேசுகிறவங்க உடல் மெய், இந்த உடல் தான் உண்மை, இந்த காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்லாம் பொய்ப்பித்தலாட்டம். இந்த மாயாவாதிகள் வேதாந்திகள் இப்படி தான் பொய் சொல்லுவாங்க. இந்த உலகம் பொய் இந்த உடம்பு பொய்யும்பாங்க. ஆனால் வீட்டில் மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ உடம்பை வந்து பொய்ன்னு சொல்கிறியே, அதில் வர சுகத்தை மட்டும் நீ பொய்ன்னு சொல்கிறியா அப்படிலாம் கேலி பண்ணுறாங்க. அப்போ உலகம் உண்மைங்கிறாங்க, இறைவனும் உண்மைங்கிறாங்க. சில பேர் இறைவன்லாம் கிடையாது, உலகம் மட்டும்தான் உண்மை, இந்த உடல் உண்மை, மறுபிறவையெல்லாம் கிடையாது, இந்த உடம்பு தான் ஒரு உடம்பு கொடுத்துருக்குறாங்க, வாழ்நாள் எவ்வளவோ அது வரைக்கும் இந்த உடம்பை வச்சு சுகத்தை அனுபவிச்சுக்க. தர்ம அதர்மம்னு பார்க்காத, சுகம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சுக்க. தர்ம அதர்மம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவ புண்ணியம்பாங்க. பாவ புண்ணியத்துக்கு மறுபடியும் அடுத்த பிறவியில் நீ புண்ணியத்துக்கும் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் கண்டா? அப்படியெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சது உலகம் இருக்குது, உடம்பு இருக்குது, அது அனுபவிக்கிறேன், நான் இருக்கிறேன், இந்த 3 இருக்குது. இருக்கிறத நம்ம சுகமாக அனுபவிப்போம். உலகுக்கு இந்த உடம்பு மூலம் தான் இன்பம் கிடைக்குது. உடம்பு இல்லை நான் ஆத்மா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில பேர் உலகம் மெய் என்று சொல்கிறார்கள். சில பேர் பொய்த்தோற்றம் என்று சொல்கிறாங்க. வேதாந்திகள்னு சொல்கிறாங்க, நம்ம அத்வைத வேதாந்திகள். நாம் உலகம் ஒரு பொய்யான தோற்றம், உண்மையிலே அங்கே இருக்கிறது வேற, கயிறு தான் உண்மையாக இருக்குது, ஆனால் அதில் பாம்பு வந்து பொய்யான தோற்றம் உனக்கு தெரியுது. கடல் மணலில் இருக்கக்கூடிய சிப்பியில் உண்மையான தோற்றம் அங்கே சிப்பி, ஆனால் அதில் வெள்ளி காசு இருப்பதாக இருப்பது பொய்யான தோற்றம். அதுபோல் இந்த உலகமெல்லாம் பொய், இந்த உடம்பு கூட பொய் தான், அது ஒரு தோற்றம் தான்.
தோற்றம்ங்கிறது சினிமாவில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி. அது யாரை நம்பி அதை வச்சுட்டு நம்ம வாழறதில்லை. நம்மக்கிட்ட ஃபோட்டோ படம்லாம் காட்டு, ரூபா நோட்டெல்லாம் ஃபோட்டோவில் காட்டு, இதில் அனுபவிச்சிங்க அப்படின்னு கொடுத்தா முடியுமா? வெறும் தோற்றமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பழங்களும், இந்த பழத்தை வந்து வெறும் தோற்றமாக பிளாஸ்டிக்கில் செய்து, தோற்றத்துக்கு பழம்தான், ஆனால் இது பழம் இல்லை. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் பழம்லாம் பிளாஸ்டிக்கில் செய்து கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாம் பொய் தோற்றம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. பகவான் சொல்கிறார், உலகு மெய், பொய் தோற்றம், உலகு அறிவு அன்று. இந்த உலகத்துக்கு அறிவு இருக்குது, சத்து தான் முதல் காரணம், சச்சிதானந்தம்னு சொல்கிறாங்க. இல்லை, இது பிரகிருதிங்கிறாங்க. 2 விதமான கண்டென்ட்ஸ் இது. சாங்கியர்களுங்கிறவங்க, யோகர்களுங்கிறவங்க இந்த உலகத்தை படைச்சது இறைவன் இல்லை, பிரகிருதிங்கிற ஒரு பொருள். அது பேர் மூல பிரகிருத்தின்னு பேர். அந்த மூல பிரகிருதிக்கு அணுக்களால் ஆகப்பட்டதால். அந்த பிரகிருதி எதனால் ஆகப்பட்டது? கண்ணுக்கு தெரியாத அணு. அந்த காலத்தில் அணுலாம் தெரியாது இல்லையா? இப்போ நமக்கு தெரியும். அதுக்கு சாஸ்திரத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ஜன்னல் வழியாக சூரிய ஒளியில் தூசிகள் மிதக்கிறத பார்க்குறல, அதை ஒரு 6 துண்டாக போட்டினா அதில் ஒரு துண்டு வருது, பேர் பரமாணுன்னு பேர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் சொல்லும், அது பரமாணு இல்லை, அதுலேயே 100 கோடி அணுக்கள் இருக்கும், அது என்ன உடைக்கணும், எப்படியோ அன்னைக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரமாணு சொல்கிறாங்க. இது வந்து நியாயவாதிகள்ங்கிற சொல்கிறாங்க, வைசேஷிகள்ங்கிறவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கூட்டம்தான். வைசேஷிகள்ங்கிற ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், இந்த பிரபஞ்சம் இல்லாமல் அணுக்களான் ஆனது. விஞ்ஞானிகள் அதானே சொல்கிறாங்க. ஆமாம் ஐயா, எங்கள் ஊருக்காரங்க விஞ்ஞானிக்கு முன்னாடியே எல்லாம் அணுத்தன்மையுடையது, பரமாணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பரமாணுங்கிற ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், அது 2 கூடுச்சுன்னா அது வந்து துவனு அப்படின்னு பேர். துவனு ஆயிடுச்சுன்னா அதனுடைய பண்புகள் வேறே ஆகிடணும். நீங்களே பார்த்துருக்கீங்க, 2 அணு தனித்தனியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒரு தனி குணம், 2 சேர்ந்தா ஒரு வேற ஒரு குணம் வந்துடும். உதாரணமாக நான் என்ன சொல்லுவேன், குளோரின்ங்கிறது ஒரு வாயு, இளம் பச்சை நிறத்தில் இருக்கும், நெடியாக இருக்கும். உங்களுக்கு குளோரின் ஸ்மெல் எப்படி வேணும்னா, ப்ளீச்சிங் பவுடர் தெளி இருக்கிறாங்களே, அப்போ ஒரு ஸ்மெல் வருதில்லை, அது குளோரினில் தான். குளோரின் வந்து மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வாயு. சோடியம்ங்கிறது மென்மையான ஒரு உலோகம். உலோகம் எப்பவும் கெட்டியாக இருக்குது தான் பார்த்துக்க. இரும்பு, தங்கம் இதெல்லாம் கெட்டியாக இருக்குது. இந்த உலோகம் ரொம்ப சாஃப்டாக கிள்ளிடலாம், ரொம்ப லேசாக இருக்கும். இரும்பை வந்து தண்ணியில் போட்டால் கீழே முழுகிடும், ஆனால் சோடியத்தை போட்டோம்னா மிதக்கும், அது தண்ணியோட ரியாக்ட் பண்ணும். அதனால் என்ன பண்ணணும், கெரசினில் தான் போட்டு வைப்போம். எங்கள் லேபில் சோடியம் வேணும்னா சீமெண்ணையை வாங்கி அதில் உள்ளே போட்டு வச்சா தான் பத்திரமா இருக்கும். இப்போ சோடியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், குளோரினை பற்றி சொன்னேன். இது 2 சேர்த்தா சோடியம் குளோரைடுன்னு உண்டாகும். இந்த அணுவையும் அந்த அணுவையும் சேர்த்தா சோடியம். அது எப்படி இருக்கும்? சோடியம் மாதிரியும் இருக்காது, குளோரின் மாதிரியும் இருக்காது. அது வீட்டில் இருக்க டேபிள் சால்ட். நீங்கள் தினமும் ஊறுகாய்க்கும், தயிருக்கும், சாம்பார் எல்லாத்துக்கும் உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, சொரணை இருக்கணும்னு. அந்த உப்பு எதனால் உண்டாகப்பட்டது? சோடியம் குளோரைட். சோடியத்தில் உப்புத்தன்மை இருக்குதா? இல்லை. குளோரினில் இருக்குதா? இல்லை. 2 சேர்ந்தாக்கா உண்டாகும். அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்படி அணுக்கள் கூடி கூடி புது புது பொருளை உண்டாகுது. அப்படி புது புது பொருளும் இன்னொன்று கூடி இன்னும் புதுசு உண்டாகுது. எண்ணற்ற கலவைகள் அப்படி உண்டாகிறதுனால இந்த உலகம் இறைவனால் படைக்கப்படலை, பரமாணுக்களால் படைக்கப்பட்டது. இந்த பரமாணுக்கள் சேர்ந்து 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 ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம் எல்லாம் உண்டாகும். நிலத்திலையும் ஏகப்பட்ட அணுக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பலவிதமான பொருட்களை உண்டாகுது. அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உயிருடைய ஒரு செல் ஜீவராசி ஆச்சு. ஒரு செல் ஜீவராசி. அதுக்கு தேவையானது என்ன? ஆர்என்ஏ, டிஎன்ஏ, புரோட்டீன், அமினோ ஆசிட், இதெல்லாம் தானே செல்லுக்கு ஆதாரமான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாம் குடுவையிலே உண்டாக்கிடலாமா? ஒரு கண்ணாடி குடுவையில் இந்த பரமாணுக்கள் எல்லாம் கொண்டாந்து போட்டு, பரமாணுக்கள் என்னென்னது? வாயு, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீத்தேனு அல்லது அமோனியா, இந்த மாதிரியான ஒரு நைட்ரஜன், இந்த பொருளெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அந்த காற்றை நிரப்பி கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு
இந்த குடுவையில் மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க. மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து 1 மாதம் அடிக்கிறாங்க. சரன்னு மின்னல் அடிக்குது. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செரில் பொன்னம்பெருமா அப்படின்ற ஒரு சிலோன்காரர் தான் இந்த ஆராய்ச்சி பண்ணார். யூரே அப்படிங்கிறவர் இந்த ஆராய்ச்சியை செய்தார். இதில் பல முறை செய்து பார்த்துக்கிறார். யூரே மில்லர்னு பேர், 2 பேர் சேர்ந்து இது ஆராய்ச்சி பண்ணி 1 மாதம் கழித்து அந்த குடுவையில் இருக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி இப்போ பார்த்தோம்னா மஞ்சள் கலரு, ப்ரௌன் கலர்லாம் ஆச்சு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் சொல்கிறல உயிருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு பரமாணு ஒன்று தேவைப்படும் இல்லை, அதெல்லாம் அங்கே இருந்தது. பிரகிருதியே எல்லாமே உண்டு பண்ணுது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செல் உயிர் கூட வந்திருக்கலாம். எங்களுக்கு டைம் பத்தலை. ஆனால் பூமிக்கு தான் 5 பில்லியன் வருஷம் இருக்குது இல்லை, அது பல பில்லியன் வருஷம் இதை சோதனை பண்ணி அதில் ஒரு உயிர் வந்துடுச்சு. இப்படி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ கடவுளே வேண்டியதில்லை, பிரகிருதியே எல்லாம் பண்ணும். அந்த ஒரு செல் வந்து கூட்டு செல்லாகி, கூட்டு செல் வந்து ஒரு புழுவாகி, அப்புறம் அது பூண்டாகி, என்னென்னவோ ஆகி மனுஷனாக வந்திருக்குது. இது தாயா எங்கேயே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் நம்பிட்டு வாழுறவங்களும் இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, உலகம் மெய்யின்னு சொல்கிறாங்க, பொய் தோற்றம் என்று சொல்கிறாங்க. உலகம் அறிவற்ற ஜடத்திலேருந்து வந்ததுங்கிறாங்க. அறிவற்ற ஜடத்திலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எது பிரகிருதிங்கிற அது அணுக்களால் ஆனது. பிரகிருதிங்கிற பேரை வந்து இந்த வைசேஷிகள், சாங்கியர்கள் கொடுக்குறாங்க. வைசேஷிகள் வந்து பரமாணுன்னு வச்சிருக்கிறாங்க. நியாயவாதிகள், நையாயிகர்கள் அவங்க வந்து பிரமாண விசாரம் பண்ணுறதுல கில்லாடிங்க. பிரத்யட்சம், அனுமானம், அர்த்தாபத்தி எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அதன் மூலம் தான் அறிவை உண்டாக்குவாங்க. அவங்கள 2 பேரும் கூட்டு சேர்ந்து தர்க்கப்படி இந்த பிரபஞ்சம் கடவுள் இல்லாமலே தானாக வரும். நல்லதாக போச்சு. பரிணாமம் பண்ணுற டார்வினிசம் பண்ணுறவங்களுக்கும், ரிச்சர்ட் டாக்சிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ அது ரொம்ப அனுகூலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் அதை செய்திருக்கிறாங்க வைசேஷிகர்கள், இந்த அணுக்கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ரமணர் சொல்கிறாரு, இருக்குதுங்கிற இல்லைங்கிற, ஒருத்தன் வந்து அறிவுடைய பொருளுங்கிற ஜட பொருளுங்கிற. அறிவுடைய பொருளுங்கிற கடவுள் அறிவுடையவர், சச்சிதானந்தம். அவர் தண்ணியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். இது எல்லாமே சித்தம்சமோ சத்தம்சமோ இருக்கிறது தான், இங்கே ஜடம் என்பதே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். உலகம் அறிவாம் அன்றாம், அறிவு அன்று என்று, அன்றென்று அப்படின்னு வரும். அறிவுடையது ஜடம்னு 2 பேர் சண்டை போடுறீங்க. உலகம் சுகம் அன்று, சுகம்னு சொல்கிறான், இல்லை அன்று இல்லை, சுகம் இல்லை என்றும் சொல்கிறாங்க. துக்கமயமாடுதுன்னு ஒருத்தர் சொல்கிறான், சுகமயமாடுதுன்னு சொல்கிறார். என்று உரைத்து என்ன பயன் என்று உரைத்தேன். அது எப்படியெல்லாம் பேசி ஏன் காலத்தை கேட்குறீங்க? உலகை விட்டு தன்னை ஓர்ந்து, இந்த உலகங்கிறது எப்படி இருக்குதுங்கிறதான் விடு. உலகத்தில் ஒன்று தானே இந்த உடம்பு, இந்த உடம்பையே விடு. இந்த உடம்பை விட்டு தள்ளி இதை பற்றி பேசாத. இது சுக துக்கம்னு இதை பற்றி பேசுவேன். இது இறைவன் படைச்சானா நீ படைச்சிட்டான்னு இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டு தொலை. அப்புறம் 1 2ன்னு பேச்சு. இந்த சரீரம் 1 2, சூக்ஷ்ம சரீரம் இருக்குதுங்கிறான், இல்லை ஸ்தூல சரீரம் மட்டும்தான் இருக்குதுங்கிறாங்க. 1 இருக்குதா 2 இருக்குதா? நானுங்கிறது உலகம் இருக்குது 2. இந்த 1 2ன்ற சர்ச்சைகளை எல்லாம் விற்று தானற்று 2 தான் அற்று, அதாவது 1 2 தான் அற்று, இந்த தானற்றுங்கிறத 2 தான் 2 தான் 1 தான் அப்படின்னு துவைதம் அத்வைதமெல்லாம் சண்டை பிடிக்காதீங்க. நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் அற்ற நிலை, இந்த சொல்லு தான் நமக்கு வேணும். நான் என்பது இல்லாத நிலை எல்லாருக்கும் ஒப்பாம் அப்படின்னா நான் எல்லாருக்கும் சமம்னு அர்த்தம். இப்போ அதை கொஞ்சம் விளச்சிக்கலாமா? இன்னொரு கல்லை எடுத்துக்கலாம்.
இந்த இலை பூவெல்லாம் உலகம்னு வைப்போம். அது உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது. ஆகாயம் இருக்குது, நிலா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. நான் ஒன்று காட்டியிருக்கிறேன். நீங்கள் பார்க்காம கண்ணை வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி பார்க்கலாம், மாட்டுக்குட்டி பார்க்கலாம், உங்கள் குழந்தைய பார்க்கலாம், உங்கள் கையை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கை கூட உங்களுக்கு உலகம்தான், உங்களால் பார்க்கப்படுது. இது பேர் என்ன? உலகம். இதுக்குள்ளே இருக்கிறது உலகம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது உள்ளே இருக்குது நான். உலகம் வெளியே இருக்குது, நான் தலைக்கு உள்ளே இருக்கிறேன். இப்போ தலைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு உறுப்பை வரைவோம். அது பேர் மூளை. இது பெருமூளை வச்சுக்குவோம். இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. இந்த மூளையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்லுதுங்கிறது மாதிரி நான் விளக்குறேன். இவன் கண் திறந்து இந்த மலரை பார்க்கிறான். இந்த கண் வழியாக அந்த மலர் உள்ளே செல்கிறது. உள்ளே சென்ற உடனே அந்த மலர் என்ற ஒரு உருவம் அங்கே மூளையில் தோன்றும், வரும் இல்லையா? இதை யாராவது பார்க்கணும் இல்லை? மூளையில் தோன்றுது, வெளியே இருக்குது, அது உள்ளே இப்போ வந்துடுச்சு. இது உலகங்கிறோம். இது என்னன்னு சொல்கிறது? இதை ஒரு பேர் வைப்போம். இது உலகம் பற்றிய ஒரு எண்ணம் இல்லை தானே? இப்போ இந்த இடத்துல பூவுக்கு பதிலாக வேறு ஏதாவது வைப்போம், ஒரு மெழுகுவத்தி வைப்போம். அப்போது மெழுகுவத்தி எண்ணம். நாய் நின்றுதுன்னா நாயை பற்றிய எண்ணம். இது உலகம், இது உலகை பற்றிய எண்ணம். நாய் இருந்தால் நாய் எண்ணம், பூ இருந்தால் பூ எண்ணம், பகைவன் இருந்தால் பகைவன் எண்ணம், நண்பன் இருந்தால் நண்பன் எண்ணம். இதெல்லாம் எண்ணங்கள். எண்ணங்கள் எப்படி இருக்கும் உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் மூளையில் எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஸ்கேனுக்குள்ளே பெரிய படுக்க வச்சுட்டு லைவாக பார்க்குறாங்க. உங்களுக்கெல்லாம் அது ஃபோட்டோ எடுத்து பின்னாடி காட்டுறாங்க. நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் என்னுடைய மூளையை நம்ம பார்க்குறாங்க. நான் ஒரு பொருளை பார்த்தேன்னா மூளையில் அந்த பொருள் பார்த்த மாதிரியே ஒரு விதமான லைட் எரியுது. அந்த பொருள் மாதிரியே இருக்காது, ஆனால் ஒரு லைட் எரியுது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட் கொடுத்துக்கிறாங்க. பச்சை கலர் மஞ்சள் கலர் கொடுத்து வித்தியாசம் படுத்திக்கிறான். இப்போ இவனுக்கு தோன்றுதா தோன்றலையா? ஒன்றை அறியும் போது கோபமாக இருக்கும்போது எங்கே இருக்குது, பாசமாக இருக்கும்போது என்ன ஆகுது இப்படின்னு மூளையில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நமக்கு இது வேண்டாம். இப்போ நமக்கு வேண்டிய அளவு பார்ப்போம். இது உலகம், இது உலக எண்ணம். இந்த எண்ணம் வந்துடுச்ச யாரோ ஒருத்தர் அறியணும் இல்லை? அவன் இங்கே இருக்கிறான். இப்போத்துக்கு தற்காலிகமாக அவனை இங்கே போடுவோம். அவனை என்னன்னு போடுறது? அவனை ஒரு கண்ணாக போடுவோம். ஏன்னா அவன் பார்ப்பவன் தானே. அப்போ இவன் பார்க்குறான். இவன் பார்த்துட்ட பிறகு வாய் வழியாக இது மலர், இது நாய் அப்படின்னு சொல்லுவான். இப்போ யார் இவன்? பார்க்கிறவன். இதுவும் ஒரு எண்ணம் தான். அப்போ இது ரெண்டு பாதியாக போடுவோம். இந்த மூளையில் பாதி முன்பகுதி உலக எண்ணம், பின்பகுதி பார்க்கிறவன் எண்ணம். இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இவன் மாறுவானா? மாற மாட்டான். இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், காது வழியாக ஏதாவது கேட்கலாம், நான் மூக்கு வழியாக ஏதாவது நுகரலாம், வாய் வழியாக சுவைக்கலாம், கன்னத்தை யாராவது தொட்டாங்கன்னா அதையும் உணரலாம். 5 புலன்கள் வழியாக இங்கே வந்து ஒரு எண்ணம் உண்டாகும். சப்த எண்ணம், காட்சி எண்ணம், வாசனை எண்ணம்னு இது உண்டும். இந்த எண்ணங்களை வந்து சமஸ்கிருதத்தில் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவைக்கிறேன் அப்படின்னு ஒரு விருத்தி வருது இல்லையா? இதில் நான் தானே முக்கியம். இது மாறுது. சவுண்டு வந்ததுன்னா நான் கேட்கிறேன், காட்சி வந்ததுன்னா நான் பார்க்கிறேன், யாரோ தொட்டாங்கன்னா நான் உணர்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ இதில் என்ன விருத்தி இங்கே இருக்குது? நானுங்கிற விருத்தி இருக்குது. இங்கே உலகங்கிற விருத்தி இருக்குது. இது உலக விருத்தி, இங்கே பின்னாடி நான் விருத்தி. இப்போ நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க பாருங்கள். இந்த இடத்துல ரெண்டுத்தில் பின்னாடி இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதனால் நான் பின்னாடி தான் இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை விட்டுடணும். நான் மறுபடியும் வேறு மாதிரி சொல்லுவேன்.
இப்போதைக்கு புரிஞ்சுக்க இப்படி புரிஞ்சுங்க. இது வந்து விருத்தின்னு வச்சிருக்கிறார். இது உலகம் பற்றிய விருத்தி இருக்கனால அதை இதம் விருத்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். இது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதுன்னு சொல்கிறோமா? அன்னை நானுன்னு சொல்கிறோம். மீதியெல்லாம் இது 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 சூரியன், இது சந்திரன், இது செவரு, இது படம். அப்போ இதம் விருத்தி, உலக விருத்தி என்ன பேர்? இதம் விருத்தி. இப்போ இவனுக்கு என்ன சொல்கிறது? நானுங்கிற உணர்வு தானே. அது சமஸ்கிருதத்தில் என்ன பேர்? அகம். இப்போ 2 விருத்திகள் நம்ம தலையில் இருக்குது. மூளைன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்கள் மனம்னு நினச்சாலும் சரி, எப்படி வேணால் பேர் கொடுத்தீங்க. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிக்கலாம். பேர்கள் மாறும். இப்போ நமக்கு மூளைன்னு எடுத்துக்குவோம். இந்த மூளையில் 2 விதமான விருத்திகள் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். இதம் விருத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கனவு காண்றான்னு வைங்க, கண்ணை மூடிக்கிட்டு, அப்பவும் கூட இதம் விருத்தி இருக்கும். என்ன இருக்கும் இதம் விருத்தி? அவன் என்ன கனவு உலகம் பார்க்குறானோ அங்கே இருக்கும். இந்த இடத்துலாம் கனவு நடக்கும். இப்போ இந்த மலருக்கு பயிலா கனவு உலகம் இங்கே இருக்குது. இப்போ இதை அழிச்சிடலாமா? இது எப்படி எல்லாம் போயிடுச்சு. சரி, இப்போ கனவு காண்றான். இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, டிவி ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் படம் ஓடுது. மூளையில் நனவில் வெளியே இருக்கத்தான் உள்ளே வரும். கனவில் இவனே ஒரு படத்தை நம்ம நினைவிலிருந்து கொண்டு வந்து அதை பார்க்குறான். அப்போ கனவு என்ன விருத்தி? இதம் விருத்தி தான். அப்போவும் இவன் இருக்கிறான். இந்த அகம் விருத்தி எப்போ இருக்கிறான்? இப்போது எல்லாம் அணைஞ்சு போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, இதம் இருக்கு. தூங்குறான். இங்கே கும்மிருட்டாக இருக்குது. இவன் என்ன பண்ணுவான்? அப்போது விழிச்சிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான்? இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் இவங்ககிட்ட ஒரு அகம் விருத்தியில் ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்போ அதுக்கு அகம் விருத்தி எப்போ ஆனந்தமாக இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? எதுவும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியலைங்க, நல்லா தூங்கிட்டேங்க, ஒன்றுமே தெரியலைங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் கார்லேயோ அந்த மாட்டு வண்டியிலையோ தூக்கி போட்டு உட்கார வச்சுட்டு ஊருக்கு போவோம். அந்த மாடு ஆடி 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 போகும், சலங்க ஆடி கேட்கும் எல்லாம். இந்த குழந்தை தூங்குனா வீடு வந்து சேரும்போது முடிச்சுக்கும். இங்கே வந்து பார்த்தா அத்தை வீடாக இருக்குது. தூங்கும்போது பார்த்தா நம்ம சொந்த அம்மா வீடு. இந்த அத்தை வீட்டுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னு, இதெல்லாம் ஊரெல்லாம் தாண்டி வந்தோம்மா அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. நாங்கள் வழியில் நுங்கு சாப்பிட்டோம், முறுக்கு சாப்பிட்டோம், இளநீர் குடித்தோம் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன் கொடுக்கல அப்படின்னு. எதுவுமே இல்லாமல் நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த கண் அப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது என்ன பார்க்குது? பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் எதுவும் அறியேன். ஒருவேளை இது வந்து ஒரு திருடனை பார்த்துருந்தாக்கா இதுக்கு என்ன இருக்கும்? திருடனை பார்க்கிறேன்னு இதில் பயம் உண்டாயிடும். நண்பனை வந்துட்டான்னு சொன்னோம்னா அன்பு உண்டாயிடும். அப்புறம் பிடிச்ச பொருள் வந்ததுன்னா சுகம் உண்டாயிடும். பிடிக்காத பொருள் வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல துக்கம் உண்டாயிடும். இவன் சுகம் துக்கம்னு மாறி மாறி இருக்கிறான். அப்புறம் இவன் இந்த பார்க்கிறவன் உடம்பு முழுக்க சேர்ந்து நனவை பார்க்குறான். மனசில் மட்டும் இருக்கிறத மட்டும் கனவுல பார்க்குறான். இந்த பார்க்கிறவன் நனவில் வேற மாதிரி இருக்கிறான். அவர் டாக்டராக இருக்கலாம், பெரிய படிப்பாளியாக இருக்கலாம். கனவுல பார்த்தவன வழி தெரியாமல் அலையிறவனாக இருப்பான். உதவிக்கு யாராவது கேட்குறாங்களா இருப்பான். இந்த நான், இந்த அகம்பிருத்தி மாறிக்கிட்டே இருக்குது இல்லை, மாறாததுன்னு சொல்கிறேன். ஆனால் முடிச்சுட்டு தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சில சமயம் முழுசாக திறக்கிறான், கனவுல அரைகுறையாக இருக்கிறான், தூக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அப்படியே இவனும் கண்ணை மூடிடுறான்.
பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் முடிச்சிருப்பான். இந்த விருத்தி இருக்குது பார்த்தீங்களா, அகம் விருத்தி, அவனுக்கு எப்பொழுதுமே உடம்புலேருந்து ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். காது வழியாக உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும், கண் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா உறுப்புகளிலும் ஒன்று வந்ததுனால இவன் எப்பொழுதுமே ஒழிச்சிக்கிட்டே இருப்பான், எந்த உணர்வோடு இருப்பான். சில சமயம் கண்ணை மூடிட்டோம்னா காட்சி வராது, காதை மூடி சப்தம் கேட்கலன்னா சப்தம் வராது. ஆனால் உடம்புலேருந்து எப்போவுமே ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, ஒரு உடம்புடைய எடை. அதனால் எப்பவுமே அவனுக்கு நான் உடம்புங்கிறது மாறாத உணர்வாக இருக்குது. மற்ற உணர்வெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இவன் யார்? இவன் ஒரு மூளையில் மனதில் தோன்றுகின்ற ஒரு விருத்தி தானே. விருத்திகள் என்னன்னு அர்த்தம்? மாறுவதுன்னு அர்த்தம். ஏன்னா பூ வந்தாக்கா பூ ஆயிடுச்சு, நாய் வந்தால் நாய் ஆயிடுச்சு, நண்பன் வந்தால் நண்பன் ஆயிடுச்சு, கனவு வந்தால் கனவு ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இது மாறுவதுன்றதுனால, விருத்திகள் எல்லாமே மாறக்கூடியதுனால நான் என்பதும் மாறக்கூடியது. ஏன்னா இவன் நான் சுகம், நான் துக்கம், நான் ஆனந்தம், நான் பயம்லாம் சொன்னான் இல்லையா, அப்போ இவனும் மாறுபவன் தானே. இப்போ மாறுகின்ற ஒரு விருத்தி, விருத்தின்னு சொன்னாலே மாறுகிறது. இப்போ மாறுகின்ற நான், இப்போ யார் இவன்? மாறுகின்ற நான். இது மாறுகின்ற உலகம். இவன் இருந்தால் தான் இது இருக்கும். ஒருவேளை இவன் இல்லைன்னா உலகம் இருக்குமா சார்? உலகம் இருக்குமா சார்? உங்களுக்கு இருக்கும், இவனுக்கு இருக்குதா? இருக்காது இல்லை. இப்போ இவன் எழுந்துட்டான்னா இவன் வந்து முடிச்சிட்டான்னா உலகம் வந்துடும். இது ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவாங்க, சேர்ந்தே மறைவாங்க. உலகம் வந்து கூட இவன் இல்லைன்னா, ஆனால் உலகம் வந்தால் இவன் வந்துடுவான். இவன் தூக்கிட்டா உலகமும் போயிடும். ரெண்டும் சேர்ந்தே வரும், சேர்ந்தே போகும். இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க? இது வந்து விருத்திங்கிறேன், இது வந்து விருத்தி. இப்போ மாறுகின்றதுக்கு அறிவு இருக்குமா? ஒரு பொருள் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு அறிவு இருக்குமா? அறிவு எப்போ மாறாமல் இருந்தால் தான் அறிய முடியும். இப்போ இந்த அறையில் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நான் அறிவுடையவன். இந்த இடத்துல பலவிதமான பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 பேர் வந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் இல்லை, அவர் போனவர் இன்னொருத்தர் வர்றார். இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இந்த அறையில் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் இருக்கும்போது நான் மட்டும் இருந்தால், ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், 2 பேர் இருந்தோம். இன்னொருத்தர் வந்து அவனை கேட்டால் நான் இருந்தேன், இன்னொருத்தர் அவர் இருந்தார். இவரை கேட்டால் என்ன சொல்வார்? இங்கே 10 பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறார். மாறிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அறிவில்லை, மாறாதவனுக்கு அறிவு இருக்கிறது. அப்போ அறிவுங்கிற பொருள் எப்போ மாறாமல் தானே இருக்கணும். மாறுறது எப்படி அறிவாக இருக்க முடியும்? ஒரு பொருள் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த மாற்றத்தை அது அறியுமா? ஒன்று சிவப்பாக இருக்குது, மஞ்சளாக மாறிடுச்சு. இப்போ மஞ்சளுக்கு நான் முதல்ல சிவப்பாக இருந்தேன்னு தெரியுமா? தெரியாதுல்ல, ஏன்னா அது மாறிடுச்சு. அப்போ மறுபடியும் பச்சையாக மாறிடுச்சு. இப்போ பச்சை கேட்குறான், நீ பச்சையான்னு. இல்லை, நான் முதல்ல சிவப்பாக இருந்தேன், அப்புறம் மஞ்சள் ஆனேன், பச்சைன்னு சொல்லுமா? அதுக்கு அறிவு வேணும் இல்லையா, நினைவு வேணும் இல்லையா? இப்போ நினைவு வேணும்னா நிரந்தரமாக இருக்கணும் இல்லை, மாறாமல் தானே இருக்கேன். மாறிக்கிட்டே இருந்தால் அதுக்கு எப்படி நினைவு இருக்கும்? அதனால் மாறுகின்ற பொருளுக்கு நினைவும் இருக்காது, அறிவும் இருக்காது. ஆனால் இங்கே ஒருத்தன் அறிவோடு இருக்கிறேன்னா சொல்கிறானே, நான் பார்க்கிறேன்னு சொல்கிறானே. இப்போ அவனுக்கு அறிவு யார் கொடுத்தது அப்படின்னா, அந்த அறிவை கொடுத்தது தான் ஆன்மா, ஆத்மா. அது பரம்பொருள், அது எங்கும் இருப்பது, எல்லாவற்றிலும் இருப்பது, எப்போதும் இருப்பது. அதனால் இவனுக்கு அறிவுக்கு பஞ்சமே இல்லை. என்னைக்கா ஒரு நாள் ஆத்மா விட்டுட்டு போயிடுச்சுன்னா இவன் ஜடம்னு அப்படி சொல்லுவான் இல்லையா? சொல்ல மாட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறதுக்கு அறிவு இருக்குது? அவன் ஜடமாக தன்னை உணர்ந்ததே இல்லை. இந்த அகம்பிருத்தி எப்பொழுதும் தன்னை ஜடமாக உணர்ந்ததில்லை, ஜடமாக இருந்தும் கூட. ஏன்? ஏன்னால் ஆத்மா எப்பொழுதும் எல்லா இடத்திலும். ஒருவேளை இங்கே இருந்துட்டு இங்கே போயிட்டோம்னா அங்கே ஆத்மா இல்லைன்னு சொன்னோம்னா ஜடமாயிடுவான். அப்புறம் இந்த கோட்டுக்குள்ளே வந்தோடனே ஆத்மா இருந்ததுன்னா சித்தாயிடுவான். அப்படி இல்லையே, ஆத்மா எங்கும் இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது, எல்லா பொருளிலும் இருப்பது. என்னுடைய பிரெயின்லேயும் அது இருக்கும் இல்லை? அப்போ பிரெயினுக்குள்ளேயும் இருந்து வெளியிலும் இருந்து
எல்லா நேரம் இருந்துடுச்சுன்னா இவனுக்கு அறிவுக்கு பஞ்சம் இல்லை இல்லையா? அப்போ இவன் எப்பொழுதுமே ஜட விருத்தியாக இருந்தது கூட அறிவுடைய விருத்தியாக தான் இருக்கிறான். இப்போ இவன் பேர் என்ன வைக்கலாம்? இவன் பேர் தான் அகங்காரம். நேற்று கிளாஸில் சொன்னோம் இல்லையா? அகங்காரம், அகம் விருத்தி தான். அகங்காரம், இவன் தான் அகந்தை. இவன் பேர் தான் சிதாபாசன். ஏன்? இங்கே சுத்தீரம் எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆத்மா இருந்து கொண்டே இருப்பதனால், இந்த மூளைக்குள்ளும் இருப்பதனால், மூளைக்கு வெளியும் இருப்பதனால் அந்த ஆத்மா சித்து. இதுக்குள்ளே இது அந்த ஆத்மாவுடைய அறிவை இது வாங்கி கொண்டு அறிவுடையது போல் இருப்பதனால அதனுடைய ஆபாசம், பிரதிபலிப்பு. அதனால் இது பேர் சிதாபாசன். இப்போ நானுன்னு உங்ககிட்ட இருக்கிறார்ல, நீங்கள் எல்லாம் நானுன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு சத்தம் கேட்குதா? அப்போ நீங்கள் கேட்பவன். நீங்கள் உட்கார்ந்துருக்க உடலில் அழுத்தம் உங்களுக்கு தெரியுதா சேரில்? அப்போ தோல் வழியாக உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு இருந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டோம். இந்த விருத்திக்கு தான், அகம் என்கின்ற விருத்திக்கு. அகம் அகம் அகம்னு ஒரு விருத்தி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது உதிக்குது, மறையுது. ராத்திரி தூங்கும்போது மறைஞ்சு போயிடுது, காலையில் முழுக்கும்போது உதிக்குது. இப்போ தோன்றி மறைவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனவுல வேற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த அகம் விருத்தியாக இருக்கிறதுனால, மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது சணிகமாகவும் இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது. ஆனால் ஆத்மா அப்படி அல்ல. அது எங்கும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது, தோன்றவே தோன்றாது. ஏன்னா எப்பவுமே இருக்குது. எப்பவுமே இருக்குது, எப்படி தோன்றுச்சுன்னு சொல்ல முடியும்? தோற்றமே இல்லாதது, தோற்ற ஒடுக்கம் அல்லாதது. ஆனால் அகங்காரத்துக்கு தோற்றம் ஒடுக்கம் உள்ளது. தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இப்போ நானுங்கிறது ஆத்மாவா அகங்காரமா? அறிவுடைய பொருள் எங்கே? எது? ஆத்மா மட்டும்தான். அகம் விருத்திக்கு அறிவு இருக்குதா? இல்லை. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டோம்னா எல்லாரும் அகம் விருத்தியை தானே நானுன்னு சொல்கிறேன். தோன்றி மறைகின்ற, கூம்பி மடங்குகின்ற, மலர்கின்ற, மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நானைத்தானே நானுன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த அறிவு பொருள், உங்ககிட்ட இருக்கிற அறிவு ஆத்மாவினுடையது. ஆத்மாவினுடைய இல்லை, நீங்கள் ஆத்மா. அதைத்தான் நீங்கள் நானுன்னு சொல்லணும். ஆனால் அதை நானுன்னு சொல்லாமல் அதனுடைய பிரதிபலிப்பை, இந்த மூளையில் ஏற்படுகின்ற விருத்தியை, அங்கு தோன்றுகின்ற அறிவை, அங்கே மறைகின்ற அறிவை நான் மறந்தேன், நான் நினைத்தேன், நான் சுகம், நான் துக்கம், நான் உலகம் ரெண்டு இருக்கிறது, இல்லை இல்லை எனக்குள்ளே தான் உலகமே இருக்கிறது, ஒன்று இருக்கிறது, ரெண்டு இருக்கிறது என்ற சச்சரையெல்லாம் எதுக்கையா? இவர் என்ன சொல்கிறாரு? நான் அற்று. பகவான் சொல்கிறாரு கடைசி 3வது வரியில், ஒன்று இரண்டு தான் அற்று. இந்த ஒன்று ரெண்டு, சுகம் துக்கம், மெய்யி பொய்யே, அறிவு அறிவற்றதுன்ற பேச்செல்லாம் விடு. நான் என்பது என்னன்னு கண்டுபிடி. இந்த நானுங்கிற அகங்காரத்தை விட்டா அங்கே அறிவு பொருள் இருக்குமா இருக்காதா? இருக்குமில்ல? அது யார்? அதுதான் நான். உண்மையான அதை நான் கூட சொல்ல முடியாது. ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கும்போது தான் நான். அப்போ தான் அந்த அறிவு சொல்லுது, நான் எங்கும் இருப்பவன், எல்லாவற்றிலும் இருப்பவன், எப்போதும் இருப்பவன், தோற்றம் மறைவு அற்றவன், உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அதை கண்டுபிடிடா. அதுதான் நீ. அந்த நீ சரீரம் இருந்தாலும் இருப்ப, சரீரம் இல்லாவிட்டாலும் இருப்ப, இதம் விருத்தி இருந்தாலும் இருப்ப, அகம் விருத்தி இல்லாவிட்டாலும் இருப்ப. இந்த விருத்திகள் எல்லாம் மறைந்து போகும். இந்த மூளை போயிடுச்சுன்னா விருத்திகள் எங்கே இருக்கும்? மூளையே போயிடுச்சுன்னா இதம் விருத்தி எங்கே போச்சு? அகம் விருத்தி, ஆத்மா இருக்கும்ல. அகங்காரம் எங்கே போகும்? அகங்காரம் இருக்கும். ஏன்னா மூளைக்கு தாண்டி ஒரு சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குது. அதை இன்னொரு கிளாஸில் சொல்லணும். மூளைக்கும் தாண்டி மூளையோடு மூளையாக
மூளைக்குள்ளேயே இன்னொரு ஒன்று இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாத மூளை. அந்த கண்ணுக்கு தெரியாத மூளையைத்தான் நம்ம வந்து அந்த கரணம், உள்ளம், மனம், சூக்ஷ்ம சரீரம், புரியட்ட காயம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறோம். அது எப்பவுமே இருக்கும். இப்போ அங்கே எப்பவுமே ஒரு அகம்பிருத்தி இருக்கும் இல்லை? அந்த அகம்பிருத்தி எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இந்த அகந்தையும் கூட இன்னொரு சரீரத்துக்குள்ளே போய் மறுபடியும் அந்த சரீரம் வழியாக உலகை பார்த்து கொண்டிருக்கும். இப்போ ஒருவன் இறந்த பிறகு மூளையெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால் அகம்பிருத்தி இதம்பிருத்தியெல்லாம் அழிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மூளையில் இருக்கிறது தான் மறைஞ்சிருக்குமே தவிர மூளை போலவே இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத இன்னொரு மூளை இருக்கிறது. அதுதான் உள்ளம், அதுதான் அந்த கரணம். அது எப்பவும் அழியவே அழியாது. ஞானத்தால் தான் அழியும். என்று ஒருவன் நான் யாருன்னு கண்டு கொண்டானோ அப்போதான் அது அழியும். அது வரைக்கும் அடுத்த சரீரத்தில், சொர்க்கலோகத்தில், மிருக சரீரத்தில், மனித சரீரத்தில் அது மாறி மாறி பிறந்து 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 இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனை கூப்பிட்டு, ஏ தேவதத்தா, இங்கே நீ போன பிறவியில் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் யார் தெரியுமா? நீங்கள் கண்ணபிரான், எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர். நான் உனக்கு எல்லா பிறவியத்தையும் காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறேன். காட்டுங்க. ரொம்ப ஒவ்வொரு பிறவியும் 100 வருஷம் வாழ்ந்துருக்குறேன். சில இடத்துல 50 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துருக்குறேன். இதெல்லாம் முழுத்த சரீரம் படிக்கிறதுக்கு இந்த பிறவியே பத்தாது. அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன். உன்னுடைய பழைய கதையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டுறேன்னு கடந்த 100 பிறவியை உனக்கு காட்டுறேன். அப்போ தோன்றி தோன்றி மறையும் இல்லை? இப்போ முதல் பிறவியில் ஒரு மனிதன், மகாராஜா. அடுத்த பிறவியில் அதே அரண்மனை சேவகன். அப்புறம் ஒரு பெண் உடம்பு, அப்புறம் ஒரு ஆண் உடம்பு, அப்புறம் ஒரு மிருக உடம்பு, ஒரு மரம், அப்புறம் இன்னொரு உடம்புகள்லாம் மாறிட்டே இருக்குது. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது நான் உனக்கு சொல்கிறதுக்கு இப்போ தெரியாது. ஆனால் உனதுன்னு நான் காட்டி கொடுக்குறேன். என்னென்னு சொல்ல, அதுலேயும் நான் இருந்தேன், இதுலேயும் நான் இருந்தேன், இதுலேயும் நான் இருந்தேன். எதில் இருக்கிறானோ அந்த உணர்வு எனக்கு இருக்குது. நாய் உடம்புல இருக்கும் நாய் உணர்வு, மனிதனில் தான் மனித உணர்வு, பெண் உடம்புல இருந்தால் பெண் உணர்வு, ஆண் உடம்புல தான் ஆண் உணர்வு. அந்த உடம்பு தாத்தாவாயிடுச்சுன்னா தாத்தா உணர்வு, அம்மாவாயிட்டாள்னாக்கா அம்மா உணர்வு. அடே, சரீரத்தை வச்சு என் உணர்வு மாறிக்கிட்டே இருக்குது. சரீரமும் மாறுது, உணர்வும் மாறுது. உணர்பவன் யார்? அவன் எப்பவுமே எல்லா உடம்புலையும் விதவிதமாக உணர்கிறான். அவன் யார்? விதவிதமாக உணர்கின்ற ஒருவன் இருக்கிறான் இல்லையா? அவன் தான் அகந்தை. அவன் தான் இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் சொல்லக்கூடிய பிறவிதோறும் இருக்கிறான். அவனும் கூட தோன்றி மறைபவன், உடல் விட்டு உடல் தாபுபவன், உலகம் இருக்கிறது துன்பம் எதுவும் சொல்கிறவன். இவன் தான் சச்சரவு பண்ணுறான். உலகம் இருக்குதா பொய்யா உண்மையா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆராய்ச்சி பண்ணுறது விட்டு உண்மையிலே நீ யாருன்னு விசாரித்தா இப்படி தாங்க வருது. உண்மையிலே நான் யார்? ஆத்மா, பரம்பொருள். நான் இது வரைக்கும் நானும் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே இந்த மூளையிலும் அந்த காரணத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஜட விருத்தி, ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு விகாரம். இது பிரகிருதி. இந்த பிரகிருதியில் அணுக்களால் ஆகப்பட்டதுன்னு ஒத்துங்களேன். அந்த அணுக்கள் சேர்க்கை பிரியுது, வருது, போகிறது. இதை போய் நானுன்னு சொல்வேனா? எந்த அணுவை நானுன்னு சொல்வேன்? இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா மணிக்கணக்காக பேசலாம். பகவான் நமக்கு கூட அறிவுரை, இந்த அந்த கரணத்திலே இருக்கின்ற ஒரு அறிவை, நான் என்ற அறிவை, நான் என்ற உணர்வை ஆத்மா என்று எண்ணிவிடாதே. எப்பொழுது அது மாறுகிறதோ, எப்பொழுது தோன்றி மறைகிறதோ, உடல் மாறுகிறதோ, அது எப்படி அது வந்து சத்திய பொருளாக இருக்க முடியும்? அதுக்கு அறிவு தருகின்ற, என்றும் மாறாத, என்றும் தோன்றாத, எங்கும் எப்பொழுதும் எதிலும் இருக்கின்ற ஆத்மாவல்லவா நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணம் எடுப்போம். ஆத்மா, இந்த மண்ணு தான் ஆத்மா. இந்த பானைக்கு அந்த வடிவத்தை இந்த ஆத்மா தான் கொடுத்துருக்கு, மண்ணு தானே கொடுத்துருக்கு. இந்த பானையான பிறகு இந்த ஆத்மா, மண்ணு தன்னை என்னன்னு சொல்லும்? பானைன்னு சொல்லும். இதே ஆத்மா இந்த வடிவம் எடுத்துருச்சுன்னா என்ன சொன்னோம்? சோப்புன்னு சொல்லும். இப்போ 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரே ஆத்மா. இதுக்கும் அறிவு கொடுத்துருக்குது, எரிவும் கொடுத்து. ஏன்னா இது ஒரு அந்த கரணம், இது ஒரு அகங்காரம், இது ஒரு அகங்காரம். இந்த அகங்காரம் என்ன சொல்லுது? பானை.
இந்த அகங்காரம் என்ன சொல்லு, நான் வெறும் சொப்பு, நான் விளையாட்டு சாமான், நீ அதை புழங்குவாங்க, இன்னும் மரியாதையாக வச்சுருப்பாங்க, இந்த குழந்தை என்னை போட்டு போட்டு உடைக்கிறா அப்படின்னு இதுங்களுக்குள்ள ஒரு புகார், ஒரு சண்டை சச்சரவு. யாருக்கு சண்டை? ஆத்மாவுக்கா? மண் சண்டை போடுதா? நீ பெரிய மண் நான் சின்ன மண்ணு சொல்லுமா? அது சொல்லாது. ஆனால் இந்த அகங்காரம் சொல்லும், இந்த அகங்காரம் சொல்லும். இந்த அகங்காரங்கிறது யாரு? அது ஆத்மாவே தான், மண்ணு தான். இந்த ஆத்மாவே உடலில் இருக்கும் பொழுது அது அகங்காரம் என்று பெயர் எடுக்கிறது. உடலினுடைய தன்மையினாலும் உடலில் இருக்கின்ற விருத்திகளினாலும் இதம் விருத்தி அகம் விருத்தி என்பதனால அகம்பிருத்தியிலே இது புகுந்து கொண்டு அகம் என்ற அறிவாக மாறி அதைத்தான் நான் என்று நினைச்சிட்டு இருக்குது. யாருக்கு அப்படி நினைச்சாங்க? ஆத்மாவா? இல்லது மூளையா? இந்த அகம்பிருத்தியும் ஆத்மாவும் சேரும் பொழுது ஒரு உணர்வு உண்டாகுது பார்த்தீங்களா, அவன் பேர் தான் அகங்காரம். இந்த விருத்தி வெறும் விருத்தி தான். இதம் விருத்திக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அது வெறும் படம் ஓடிட்டு போகுது. அப்போ அகம் விருத்திக்கு ஏதாவது அறிவு இருக்க முடியுமா? அதுவும் தோன்றி தோன்றி மறையத்தானே. இப்போ அவனுக்கு அறிவு இல்லை. அப்போ அறிவு யாருது? ஆத்மாவுடையது. அந்த ஆத்மா விருத்தியோடு கலரும் பொழுது விருத்திகத ஆத்மான்னு ஆயிடுது. விருத்தியாக இருக்கின்ற ஆத்மா, விருத்தியாக தன்னை உணர்கின்ற ஆத்மா, அந்த விருத்தியாக உணர்கின்ற ஆத்மாவுக்கு பேர் தான் அகங்காரம். இது அனாதி காலம் தொட்டு இந்த இதம் அகம் விருத்தி இருந்து கொண்டிருப்பதனால ஒரு நாளும் அதை ஆத்மானு உணரவே இல்லை. நேற்று வரைக்கும் ஆத்மாவாக இருந்து இன்னைக்கு விருத்திகளை போயிட்டு நான் அகங்காரம் சொல்லியிருந்தோம்னா அது தாராளமாக சொல்லு. இன்னைக்கு நான் அகங்காரம், நான் இந்த உடம்பு விட்டு போன பிறகு நான் ஆத்மான்னு சொல்லும். நடிகர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த வேஷம் போட்டிருக்கிறாங்க ஐயா, அதனால் இன்னைக்கு நான் கிழவன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய வயசு 23, நான் குமரன் அப்படின்னு போவான் இல்லையா. அவன் அந்த வேஷத்துக்குள்ளே நுழைஞ்சான், வேஷத்தை விட்டு வெளியே போனான். அதனால் தன்னை பற்றிய அறிவோடு தான் உள்ளே வந்தான், தன்னை பற்றிய அறிவோடு வெளியே போகிறான். ஆனால் இந்த ஆத்மா அனாதி காலம் தொட்டு தன்னை பற்றி அறியாமலே இந்த சரீரத்திலே இருந்து கொண்டிருப்பதனால நான் புகுந்தவன், இந்த சரீரத்தோடு இருக்கிறதுனால இந்த வேஷத்தை நான் என்றே நினைத்து கொண்டிருக்கிறேன். புகுந்தவன் தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லை, இதில் இருப்பவன் என்று நினைச்சதுனால பிரச்சனை. இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நான் புகுந்தவன் தெரிஞ்சுக்கிட்டேன். புகுந்தவன், அதனால் விலகி ஓடணுமா என்ன? நான் எங்கும் இருப்பவன், எதிலும் இருப்பவன், எப்பொழுதும் இருப்பவன், நான் ஏன் ஓடணும்? ஓடனா எங்கே போக முடியும்? நான் எங்கும் இருப்பவன், எங்கே ஓடுவேன்? எதில் இருப்பேன்? இந்த சரீரத்து இன்னொரு சரீரம் போவேனா? என் சரீரத்தை விட்டு ஆகாயத்து போயிடுவேனா? எங்கும் நான் செல்ல வேண்டியதில்லை. அறிவு ஒன்றே போதும். ஞானம் ஒன்று தான் இந்த மோட்சத்தை தரும். சரியான அறிவினால் நான் என்பதின் சொரூபத்தை அறிந்து கொண்டோம். இதுவரைக்கும் சொரூபத்தை அறியலை, அதனுடைய குணத்தை அறிந்து கொண்டோம். அது உடம்போடு சேர்ந்ததுனால இந்த உடம்பு குணத்தை தன் குணமாக இருக்கின்ற குணத்தின் அடிப்படையிலே, சத்துவரஜஸ் தமஸ் என்ற குணத்தின் அடிப்படையிலே நான் மனிதன், நான் மிருகம், நான் தேவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாய். நீ குணத்தை நீக்கிவிட்டு அந்த நான் என்ற குணம், நான் என்கிறது எப்போ வரும்? இதம் விருத்தி இருக்கும்போது தான் இருக்கும். இதம் விருத்தி இல்லைன்னா அகம்பிருத்தியும் இருக்காது, நானும். அதனால என்ன சொல்கிறாரு? விருத்தி இருக்கும்போதே அந்த விருத்தியை கொண்டே யோசனை பண்ணிப்பார், நான் என்ற விருத்தியை பற்றி சிந்தித்துப்பார். அது உண்மையில் நானா என்று அந்த விருத்தியே சிந்திக்கும். அகங்காரமே சிந்திக்குது, என்ன நான் யார், வெறும் விருத்தி தானே அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தையும் அது கண்டுபிடிக்குது. அப்போ நானற்ற அந்நிலையில் எல்லாருக்கும் ஒப்பாம். இந்த நானுங்கிற நிலை தான் இவன் அவன் அது இது எல்லாம் இருக்குது. நான் என்ற அகம்பிருத்தியை நீக்கிவிட்டால் அங்கே இருப்பது ஆத்மாதான். அது எல்லாருக்கும் ஒன்று தானே, அது எல்லாம் எங்கும் இருப்பது எல்லாத்திலும் இருப்பது தானே, எல்லாருக்கும் ஒப்பாம். எப்பேற்பட்ட ஒரு வேதாந்தத்தை அனாயாசமாக ஒரு பாட்டில் அவர் நமக்கு சொல்கிறார். 4வது பக்கம் 36. உருவம் தானாயின் உலகு பரமற்றாம், உருவம் தான் என்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் கண்ணலார் காட்சியுண்டோ, கண்ணதுதான் அந்தமிலா கண். அழகாக சொல்லியிருக்கார்.
இப்போ பார்ப்போம். நீ நான் உருவம்தான் என்று நினைத்தால் அப்படின்னு அர்த்தம். அகங்காரத்துக்கிட்ட பேசுகிறார் ரமணர். சொல்கிறார், ஏ குழந்தை, நீ உருவமுடையவனா இல்லையா நீ சொல்லு. அவனுக்கு தெரியல, உருவம் இருக்குத்தானே அப்படிங்கிறான். அப்போ அகந்தைக்கு உருவம் வந்துடுது இல்லை? அகந்தைக்கு உருவம் இருக்கா? அது தன்னை உடம்புன்னு நினச்சோன்னா உடம்பு உருவாயிடுச்சு. அந்த அகந்தை நாய் உடம்புல இருந்தா நாயின்னு சொல்லும். அப்போ அதுக்கு உருவம் உண்டா? அதுக்கு எந்த உருவம் கொடுக்குமோ அந்த உடம்பை எடுத்துது. நீ உருவென்று நினைத்து கொண்டால் அகந்தையை நீ உனக்கு உருவம் உண்டு என்று உணர்ந்து கொண்டால் உனக்கு உலகமும் பரமும் இருக்கும். இறைவனும் இருப்பான், உலகமும் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், இந்த உடம்புல இருக்கிறேன்னா இந்த உடம்பை விட்டு வெளியே இருக்கத்தான் நீ இல்லைல்ல. இப்போ அது யாரு? இறைவன் படைத்த உலகம். அப்போ உலகம் இருந்ததுன்னா இறைவனும் இருக்கணும். அப்போ நீ உடம்புன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா, அகந்தை என்று முடிவு பண்ணால் உடம்போடு தான் இருக்கணும். ஆத்மான்னு முடிவு பண்ணால் உடம்பு கிடையாது. இப்போ நான் என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அகந்தையை நான் என்று சொல்லப் போகிறாயா, அல்லதுக்கு அறிவை தருகின்ற ஆத்மாவை நான் என்று சொல்லப் போகிறாயா? நான் அகந்தையை சொல்கிறேன் அப்படின்னா நீ உடம்புக்குள்ளே தான் இருப்ப. உடம்புக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? உலகம் ஒன்று வந்துடும், படைத்த இறைவன் வந்துடுவான். அதனால் சொல்கிறார், உருவம் தானாயின் உலகும் பரமும் அற்றாம். நீ அகந்தை என்று நினைத்து கொண்டால், இஃப் யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் த ஈகோ, இங்கிலீஷில் அதுக்கு அகந்தைக்கு ஈகோன்னு வேறு வழி இல்லை. இது ஐஆம் சென்ஸ். ஐஆம் சென்ஸுன்ற வேர்டு இல்லாதனால ஈகோன்னு நம்ம சொல்கிறோம். நீ உடம்பிருப்பவன், உனக்கு உருவம் இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டால் அந்த கணமே உலகமும் இருக்கும், இறைவனும் இருப்பான். உருவம் தான் அன்றேல் உவற்றின். ஒருவேளை உருவம் இல்லை என்று சொன்னால் அந்த இரண்டில் இப்போ சொல்கிறார், உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் அப்படின்னு கேட்குறார். நீ உருவம் தானா உலகம் இருக்குது, இறைவன் இருக்கு. உருவம் இல்லை என்ன? உனக்கு உருவமே இல்லை அப்படின்னா உனக்கு சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரமும் இல்லை, உள்ளம்ங்கிற சூக்ஷ்ம சரீரம் இல்லை. அப்போ நீ சொல்லு, நீ எதை பார்ப்ப? பார்க்கறதுக்கு கண்ணு வேணுமே. ஆனால் நீ அறிவு, நீ ஆத்மா, அறிவாக இருக்கிறாய், ஆனால் சரீரம் இல்லை. ஒருவேளை உனக்கு உருவம் இல்லை என்றால், உவற்றின் இந்த இரண்டில் உருவம் இல்லை என்று சொன்னால், உருவத்தை கண்ணுறுதல் யாவனவன். உருவங்களை பார்க்கறது யார் இருக்கிறான்? உருவம் இருக்குமா? உலகம் இருக்குமா? இறைவன் இருப்பானா? இப்போ அந்த அகந்தையை நீக்கிட்டு, அகந்தை எங்கே இருக்குது? இப்போ சரீரத்தில் இருக்குது. சரீரத்தில் எங்கே இருக்குது? அகம்பிருத்தியாக இருக்குது. அகம்பிருத்தி எங்கே உண்டாகுது? மூளையில் அல்லது உள்ளத்தில். உள்ளம் எங்கே இருக்குது? உடம்பில். அப்போ அகந்தை இருந்தால் உள்ளம் இருக்கும், உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தால் உலகமும் இருக்கும், உலகம் இருந்தால் இறைவனும் இருப்பான். எல்லாரும் கூட்டமாக வந்துடுறாங்க. ஒரு கால் நீ உருவமற்றவன் ஆத்மா என்றால் உனக்கு உடம்பு இல்லை இல்லையா? நீ எதை காண்பாய்? பிரகதாரண்ய யுகத்தில் கிம் பஷ்யதி, எதை கொண்டு எதை பார்ப்பான்? உனக்கு கேள்வி கேட்கிறார். நீ நினைச்சு பாருடா. உருவத்தை கண்ணுறுதல் யாவன். இந்த உருவங்களை எல்லாம் பார்ப்பவன் எவன் இருக்கிறான்? இன்னொன்று சொல்றார், கண்ணலால் கண்கள் இல்லாமல் காட்சி உண்டோ? அகந்தை இருக்கணும்னா அகந்தை கண்ணு வேணும். அவன் நேரடியாக எதுவும் அணிய மாட்டான். இவன் ஒரு விருத்தி. இன்னொரு விருத்தி இதம் விருத்தி வேணும். இதம் விருத்தி வரணும்னா கண்ணு வேணும். கண் இருந்தால் போதுமா? உலகம் இருக்கணும். உலகம் கண் வழியாக இதம் விருத்தி ஆகி அப்புறம் தான் அகம் விருத்தி ஒருத்தன் இருப்பான். அப்போ கண் இல்லாமல் உனக்கு காட்சி இருக்கிறதா? அப்போ கண்ணுங்கிறது சூழ உடல், காட்சி என்பது உனக்கு இதம் விருத்தி, இரண்டும் இருக்குமா? கண்ணலால் காட்சி உண்டோ? இப்போ ஆத்மாவுக்கு கண்ணு கிடையாது, அகங்காரத்துக்கு கண்ணு உண்டு. எந்த சரீரத்தில் அந்த கண்ணு உண்டு.
கண்ணலால் காட்சி உண்டோ? இல்லை. அப்போது இதை புரிஞ்சுக்கிற பற்றியா? நீ யார்? இப்போ நான் சொன்ன உடனே புரிஞ்சப்போ நீ என்ன நீ பார்க்க போகிற? கண்ணது தான் அந்தமிலா கண். ஒரு முடிவில்லாத கண் ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல கண்ணை அறிவுன்னு எடுத்துக்கணும், அகங்காரத்தையும் அறிவுன்னு எடுத்துக்கணும். அது விருத்திகத அறிவு, மாறுகின்ற அறிவு. இன்னொன்று மாறாத அறிவு, தோன்றாத அறிவு. இந்த அகங்காரம் மாறுகின்ற தோன்றுகின்ற அறிவு. ஆத்மா மாறாத தோற்றமில்லா என்றும் இருக்கின்ற அறிவு. அது அந்தமிலா கண் என்று பெயர். இப்போ அந்தமிலா கண் எல்லாருக்கும் இருக்குதா? முடிவில்லாத கண் உங்களுக்கு இருக்குதா? அகந்தையும் பார்க்குறீங்கல்ல? என்னிடம் மாறுகின்ற அகந்தையும் இருக்கிறது. அந்த அகந்தை அறிவற்றதுன்னு ஐயா சொல்லிட்டார், பகவானும் சொல்லியிருக்கிறார், வேதமும் சொல்லுது. எனவே ஜடத்துக்கு அறிவு இருக்காது. உண்மையிலே நான் அறிவுற பொருள்னா நான் ஜடத்தை நான் அறிவுன்னு சொல்ல மாட்டேன். முற்றும் அறிவாக இருக்கின்ற அந்தமிலா கண் தான் நான். அது மூடாத கண். ஆத்மா கண் மூடுவதே இல்லை. ஆனால் அகங்காரம் கண் மூடிடும். கனவு காணும், நனவு இருக்கும், தூக்கத்தில் கண் மூடிடும், கூம்பம் விரியும், எல்லாம் மாறும். உடலுக்குடல் உணர்வையும் மாற்றிக்கொள்ளும். அப்பப்போ ஒரு பேச்சு, இந்த உடம்புல ஒரு பேச்சு, அந்த உடலில் ஒரு பேச்சு. இந்த 100 பிறவியும் பார்க்குறான் வேகமாக. பார்த்த உடனே இதெல்லாம் நானுங்களா? இங்கே இந்த கருமம் தான் இந்த உடம்பு கொடுத்துருது. இந்த 100 பிறவியில் செய்த கருமம் இந்த 101வது பிறவி, 102வது பிறவிங்க இதே சேர்த்துக்கு அந்த 100ஓட இவன் மறுபடியும் இன்னொரு படம் கொடுப்பான். இந்த என்னைக்குங்க இந்த உடம்பு எடுக்கிறது நிற்கும்? அகங்காரம் இருக்கும் வரைக்கும் உடம்பு இருக்கும். நான் அகங்காரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த உடம்பு இருக்கும், இனிமேல் அடுத்த உடம்பு வராது. ஏன்? ஆத்மாவுக்கு உடம்பே கிடையாது. அகங்காரம் உடம்பு இல்லாமல் இருக்காது. உள்ளத்தில் பிரதிபிக்கின்ற அறிவு தானே. உடம்பே போன பிறகு, உள்ளமே போன பிறகு அங்கே எங்கிருந்து ஒரு பார்ப்பவன் இருப்பான்? அதனால் கேட்குறாரு. அந்த கண் அனந்த கண் இருக்கிறது, அது அழியாதது. அதை நீ இப்பொழுதே புரிந்து கொள்.